வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாள் பாத்தீங்கன்னா, கிரகநிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே மேஷ ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். எப்பவுமே செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எதா இருந்தாலும் ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மேச ராசி. என்கிட்ட மேச ராசியோட அதிபதியே செவ்வாய். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோஷம். ஒரு ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டோம்னா அது நடந்தே தீரணும். அச்சீவ் பண்ண ஒரு டார்கெட் ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த டார்கெட் முடிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய ஒரு குணம் யாருக்கு இருக்கணும்னா மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா எது பண்ணாலுமே நமக்கு பிராப்ளத்தை கொண்டு போய் விடும். என்ன எதுக்கு எடுத்தாலும் தடங்கள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்களும், இது மாதிரிங்கிறது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. மன வேதனை ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயோட அதிபதியா இருக்கிறதுனால பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயம் நீங்க யோசிக்காம பண்ணும் பொழுது அது உங்களுக்கே வினையா மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கும். ஆனா இப்ப இந்த 52 நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரக நிலையினால மாற்றங்கள் வர்றதுனால உங்களுக்கு நல்ல பலன் வருமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோச்சாரப்படி அமைப்பு உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசி நாதன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது கன்னி ராசியில புதனோட வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்காரு. பட் 6ஆம் இடத்துல மாரகாதிபதியில இருந்தாலுமே கூட உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சொந்த பந்தகனாலையும் உறவு முறைகள்னாலையும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்ன ஆகும்னா சில தடுமாற்றங்களையும் கொடுக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரையாதிபதியில பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆல்ரெடி உட்கார்ந்துருக்காரு. அது லாபஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதுல 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு உட்கார்ந்துருக்காரு. இது பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 52 நாளைக்கு பாத்துட்டீங்கன்னா தடுமாற மாற்றங்கள் கொடுத்தாலுமே கூட கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும். பட் ஆல்ரெடி நமக்கு 7 சனி, என்னடா 12ஆம் இடத்துல சனி இருக்காரு, விரைய சனி நடக்குது. இந்த விரைய சனியில நம்ம என்ன பண்ணிடணும் அப்படி பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் நீங்க கண்டிப்பா மேசராசிக்காரங்க கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் மெயினா வராது. சுப விரயங்கள் என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுல யாருக்காவது திருமண ஏஜ் இருந்தாலோ இல்ல நீங்க மேசராசிக்காரங்களை யாருக்காவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை தாராளமா நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு குரு பலன் இல்ல, நம்ம பண்ணலாமா வேண்டாம்னு நிறைய பேர்த்துக்கு தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்கும் போது திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும், பயமும் இருக்கும், தயக்கமும் இருக்கும். ஆனால் விரயச்சனியில சுபவிரயங்கள், அதாவது திருமணம்ங்கிறது நீங்க பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா வராது. அது மட்டும் இல்லாம அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயோட அதிபதி வீடா இருக்கிறதுனால செவ்வாய்க்கு உந்த தொழில் பாத்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த தொழில், சிவில் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில், இது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மண் சார்ந்த விஷயங்கள், அதாவது இப்ப மேசராசிக்காரங்க நிறைய பேர் வீடு கட்ட முடியல, ஒரு லேண்ட் வாங்க முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது தடுமாற்றங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கட்டக்கூடிய ஒரு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பணம் வச்சிருப்பீங்க, அது தேவையில்லாத எதிர்பாராத விதமா ஒரு தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பா கொடுத்துருக்கும். ஆனா அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பேங்க் லோன் போனாலுமே கூட கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல ஒரு இந்த 52 நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
மத்தவங்களுக்கா இருந்தீங்கன்னா முன்னாடி போய் நின்னு சரி பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது சில தடுமாற்றங்கள் வரும். அதாவது உங்களுக்கு சில பேர் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. அது குரு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல சுக்கிரனோட சேர்ந்து வரப்போறாரு. அப்படி சுக்கிரனோட சேர்ந்து வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சில தடுமாற்றங்கள். ஏன்னா தேவகுரு, அசுர குரு சேரும் பொழுது சில இடத்துல நமக்கு அது பாதிப்பா கூட வந்து முடியலாம். பட் அது வந்து உங்க 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா சகோதர முறையில உங்களுக்கு சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா வரும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுல மேசராசி கூட அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு உகந்த கடவுள் யாருன்னா முருக பெருமான். நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முருகனோட வழிபாடுகள் கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள்ல அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு பகுதி வந்து கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள், தூர இரவு நேரத்துல வந்து ரொம்ப லாங் டிராவல் பண்றது, அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாகனத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். நண்பர்கள் மூலம் சேர்க்க, அவங்க மூலியமா நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மத்தவங்க சார்ந்து இருந்தீங்கன்னா, அவங்களால சில டயத்துல நமக்கு பிரச்சனைகளும் வரலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, யாரையும் நம்பாம நீங்க பார்த்து உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அதை இறங்கி நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பா அது சக்சஸ் ஆக மாறும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரப்போகுது. புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா கூட கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பயப்படாம இந்த ஒரு 52 நாள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு உகந்த நாளா நீங்க எடுத்து, நீங்க உங்க மேல ஒரு கான்பிடென்டா இருந்து எடுத்து நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறும். நமக்கு 7 சனி நடக்குது. அந்த சனி தாக்கம் நமக்கு பெருசா பாதிக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பாதிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு மேசராசிக்காரங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான தருமங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி உதவிகள் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம சனி பகவானுக்கு வந்து எள்ளு தீபம் ஏத்தி கண்டிப்பா நீங்க வழிபாடுகளை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இந்த 52 நாள் உங்களுக்கு உகந்த நாளா கண்டிப்பா இருக்கும். பட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருந்து கிரகநிலையோட அமைப்பு நல்லா இருந்து உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எது இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த 52 நாளும் உங்களோட சுய ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நிறைய பேர் வந்து உழைப்பு போடுவாங்க. நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கு. அதுக்கான வழிபாடுகளோ பரிகாரங்களோ பண்ணாம இருந்திருப்பாங்க. ஆனா அது இருக்கும்போது நம்ம உழைப்புக்கான பலன் நமக்கு இருக்காது. எப்பவுமே நம்ம ஜாதகத்துல தெளிவான ஒரு விளக்கங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க முழுமையான உங்க ஜாதகம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.